ரோஹித் சர்மாஸ் டெசிஷன் டு குவிட் ஹிம்செல்ஃப் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், ஐ மீன் டெஸ்ட் கிரிக்கெட், அது வந்து ஒரு சடன் டெசிஷனாக வந்திருக்கு அப்படின்றதும் அவர் வந்து வேற ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது சொல்லியிருக்காரு. இந்த ஐபிஎல் நடுவில் வந்த ஒரு இன்டர்வியூவில் இன்னொரு ஒரு பிளேயரோட சேனலில் பேசும்போது, ஐ வாண்ட் பெர்ஃபார்ம் வெல் இன் டெஸ்ட் சீரீஸ் இன் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்ன ஒருத்தர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு டவுட்டை கிரியேட் பண்ணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒரு இடத்துல ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா அவரை போட்டோ வந்து நம்ம பேசணும். என்னதான் இருந்தாலுமே அவரோட பிரசன்ஸ் கிரவுண்ட்ல முக்கியம். ஆஸ் அ கேப்டன் இது டிப்பிக்கல் சென்னை மாதிரி தான். தோனி கேப்டனா இருக்கணும். பட் தோனி கேப்டன் இல்லாம இன்னொருத்தர்னா அவர் கீழே தோனி ஆனா நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால தோனி இல்லாத போது ஒருத்தர் கேப்டன்சி பண்ணாதான் அந்த கேப்டன்சியோட வேல்யூ என்னன்றது தெரியும்னு சொன்னோம்ல. அதே டைப்ல தான் ரோஹித் சர்மா ஷுவராவே லெவல்ல ஆடணும். இப்ப எப்போ வந்து இம்பாக்ட் பிளேயரா எல்லாம் கன்சிடர் பண்றாங்க ஐபிஎல்ல, அப்ப அவருக்கு வந்து ஷுவராவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிட்னஸ் இஸ் ப்ராப்ளம் பாஸ். அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஃபிட்னஸ் இஸ் ப்ராப்ளம். என்னதான் டெஸ்ட் ஆடணும்னு ஆசைப்பட்டா கூட ஆஃப் லேட் நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஆஃப் லேட் நடந்துட்டு இருக்கிற அவருடைய ஃபார்ம், அவருடைய ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு கிரிக்கெட்டுன்னு பார்த்தா கான்பிடன்ஸ் லெவல் கண்டிப்பா குறைஞ்சிருக்கும். தேவையில்லாத கம்ப்ளீட்டா அவங்களே நம்மளை வந்து டிராப் பண்றதுக்கு முன்னாடி நம்மளே கௌரவமா வித்ரா பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சடன் கிடையாது. லக்கிங்கா இருந்திருக்கும், மைண்ட்ல தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாவே நம்ம ரிட்டையர் ஆயிடலான்றது. இப்ப சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால தேவையில்லாத இன்னொருத்தருக்கு எம்பாரஸ்மெண்ட் மாநாட்டத்தால் தான் பண்ணிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ரைட், கண்டிப்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கும் போது ஒரு 5 நாள் மேட்ச் இப்போ நடக்கிறது இல்லை, 2 நாளில் முடிஞ்சது, அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் ஒரு 5 நாள் மேட்ச் அப்படிங்கிறனால அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிட்னஸ் மேட்டர்ஸ் அ லாட். 5 நாள் தொடர்ந்து நீங்கள் விளையாடணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் அவர் அந்த டெசிஷன் எடுத்துருக்கலாம். பட் ஹவு டு யூ see him playing ODI கிரிக்கெட் சார்? 2027 ODI வேர்ல்டு கப் இன்னும் ஒரு 1.5 வருடம் காலத்தில் வருது. ஸோ அதில் எப்படி அவர் விளையாடுவார்னு நினைக்கிறீங்களா? நம்ம இன்னொருத்தருக்கு டிசைட் பண்ண முடியாதுன்றது எனக்கு திட்டவட்டமா நான் நம்புறேன். இன்னொருத்தரோட டெசிஷன் அவர் பிளேஸ்ல நான் இருந்தா நான் விட்ரா பண்றேன். ஏன்னா நல்ல பேர் இருக்கு. இந்த சமயத்துல தேவையில்லாத கெடுத்துக்குவாங்க. இது யாரா இருந்தாலுமே சரி. நானா இருந்தா டெஃபினட்டா ஒரு நம்ம நல்ல இதுக்கு மேல அச்சீவ் பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா நம்ம திருப்பி போய் ஆட போயிட்டு அதுக்கப்புறம் எம்பாரஸ்மெண்ட் ஆகி சப்போஸ் கேப்டனா இருக்கோம்னு வச்சுங்களேன், கேப்டனா இருக்கிறதுனாலே ஒரு லெவலில் ஆடுறப்ப இல்லாட்டா கன்சிடரிங் இந்த ஃபார்ம் ஒரு லெவலில் ஆட முடியாது. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் இடமே கொடுக்க கூடாது. அதெல்லாம் கௌரவமா சுனில் கவாஸ்கர் தி பெஸ்ட். இந்த மாதிரி பண்ணத்துல பீக் ஃபார்ம்ல தேங்க்யூன்ட்டு கிளம்பினார் பாத்தீங்களா, அது எதுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ சத்தியமா அதுக்கு வந்து சுனில் கவாஸ்கர் நீங்க ஃபாலோ பண்ணணும். பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது அவங்க ஆஸ்திரேலியன் சேயிங் தான், குவிட் வென் யூர் ஆஸ்க்ட் வை, நாட் வென் யூர் ஆஸ்க்ட் வை நாட். யாருக்குமே எம்பாரஸ்மெண்ட் கூடாது. அப்பதான் யூ வில் பி ரிமெம்பர்ட். நான் செம ஃபார்ம்ல போனார் அப்படி அப்படின்னா இப்ப போய் ஏன் ரிட்டையர் ஆனார் அப்படின்னு சொல்ற மாதிரி வச்சுக்கணுமே தவிர இவருக்கு தாராளமா யங்ஸ்டர்ஸுக்கு மீதி பேருக்கு ஒரு வழி விடலாம்ல. இன்னும் எதுக்கு பேட்டை புஷ் வந்துட்டே இருக்காருன்னு கேட்கற மாதிரி வச்சுக்கூடாது. T20 வேர்ல்டு கப்புடைய முடிவில் அந்த வெற்றியை பார்த்த அந்த நேரத்திலே வந்து ஒரு 3 சீனியர் பிளேயர்ஸ் அவங்க ரிட்டையர்மெண்ட்டை T20 ஃபார்மேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் ரவீந்திர ஜடேஜா. அந்த நேரத்தில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு டென்ஷன் பில்ட் ஆகிட்டே இருந்துச்சு. T20 ஃபார்மேட்டுக்கு இவங்கெல்லாம் தேவையா, நம்ம யங்ஸ்டர்ஸ் வச்சு போகலாம் பிசிசிஐ பேசிகிட்டே இருந்தாங்க. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நேரத்தில் அப்போ வந்து கரெக்டாக ஒரு டெசிஷன் மாதிரி தெரிஞ்சுது. பிகாஸ் அவங்களாம் நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி நம்மளா போயிடணும், அதை 3 பேர் எடுத்தாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது 50 ஓவர் ஃபார்மெட்டுக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அவங்க கப்படிச்சப்பயே அவரோட கேப்டன்சியில் அவர் அந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இதை விட அது இன்னும் பெட்டரான ஒரு ஃபேரவலாக அமைஞ்சிருந்திருக்கும்ல ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர் சொல்கிறேன். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இந்த 3 பேர் நீங்க சொன்னீங்க. அந்த 3 பேர்ல ரோஹித் சர்மா அப்ப சொல்லியிருந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அப்ப பண்ணியிருந்தாருன்னா வேற லெவல் இன் ஸ்டைல் ஒரு கப் அடிச்சுட்டு தேங்க்யூ அப்படின்னு போயிருந்தாருன்னா இன் ஸ்டைல் டாப் கிளாஸா இருக்கும். இந்த 3 பேர்லயே ஃபிட்னஸ் கம்மியா இருக்கிறது ரோஹித் சர்மா. நீங்க சொன்ன 3 பேருக்கு ஜடேஜாவும் வெரி வெல் ஃபிட், குவைட் ஃபிட். அண்ட் இந்த பக்கம் விராட் கோலி சூப்பர் ஃபிட், பிசிக்கலி சூப்பர் ஃபிட். ஓகே, பட் விராட் கோலியால இப்ப கூட நினைச்சா அதர் தேன் தட் பவுன்ஸ் ஆஃப் தி ஆஃப் ஸ்டம்ப் ஆஸ்திரேலியாவில் நடந்த அந்த ஒரு டிபேக்கல் தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபுல்லி ஃபிட் தான். அதையும் அவர் வந்து மாஸ்டர் பண்ணுவார் என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா ஜடேஜாவும் ஃபார்ம்ல இல்லாததுனால மேபி அவர் வழி விடலாம் மீதி பேருக்கு எனக்கு தோணுது. பட் விராட் கோலி வந்து கண்டினியூ பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. சார், இப்போது டெஸ்ட் கேப்டன்சி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு வாய்டு கிரியேட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக ஒரு ஓப்பனர்னு பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களை எப்படியாவது நீங்கள் கொண்டு வந்து ஒரு 2 வருஷத்தில் பரவாயில்லப்பா ரோஹித் சர்மாவோட அந்த வாய்ட் ஸ்பேஸ் கிரியேட் பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் அதை ஸ்மூத் சைலிங்காக எடுத்துகிட்டு போயிடலாம்.
பட் கேப்டன்சின்னு பார்க்கும்போது அந்த கேப்டன்சி மெட்டீரியல்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ப்ரெஷரில் நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபார்மையும் விடக்கூடாது, அதுலேயும் நீங்கள் ஆடணும், கேப்டன்சியே பார்க்கணும், ஆல் ஃபார்ம் ஆஃப் கேப்டன்சி எல்லா ஃபார்மெட்லையும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுவீங்க இந்த ட்ரைஃபர்கேட்னு சொல்லுவீங்க. அதில் வந்து இப்போ ஓரளவுக்கு இந்த பைஃபர்கேட்டில் தான் இன்னும் இருக்கிறாங்க நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம். ஹார்திக் பாண்டியா T20 பார்த்துட்டு இருக்கிறாரு, ஓடிஐ அண்ட் டெஸ்ட் வந்து ரோஹித் சர்மா பார்த்துட்டு இருந்தார். இப்போ ரோஹித் சர்மா இந்த டெஸ்ட்லேருந்து விலகினதுக்கு அப்புறமா யாரை வந்து அவங்க ஆக்குவாங்கன்னு நான் கேட்கல. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹூ ஷுட் லீட் இந்தியா ஃப்ரம் நவ் இன் டெஸ்ட் கிரிக்கெட் இப்போ இருக்கிற ஸ்குவாட்ல இருந்து? எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான் பாஸ். அதை தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க வந்து ஃபிட்னஸ்ன்னா ஸ்ட்ரெயிட் அவே பாஸ் மார்க் அபவ் டிஸ்டிங்ஷன் ஃபிட்னஸ்ல. அண்ட் பேட்டிங்ல ஒன்றும் ஃபிளார் கேமர்லாம் எனக்கு தெரியல. திருப்பி எல்லாரும் இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் சொல்றாங்க. இந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்புக்கு வல்னரபிளா இல்லாத பிளேயரே கிடையாது வேர்ல்டு. அந்த மூவிங் கண்டிஷன்ஸ்லயோ இல்ல பவுன்ஸ்லயோ ரெக்டிஃபை பண்ண ஒரே எனக்கு ஒரு விஷயம் தான் அவர்கிட்ட கேட்கணும். பேக் ஃபுட்ல போய் க்ளோஸ் டு த பாடி டிஃபென்ஸ் ஆடலாமே பவுன்சிங் டெலிவரிய, அது ஏன் ஆடாம ஃப்ரண்ட்ல நட்ச் பண்றீங்கன்ற இந்த ஒரு கேள்வி. இதை எதர் அவரோ இல்ல ஒரு பேட்டிங் கோச்சோ எனக்கு ஆன்சர் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. ஏன்னா நான் பார்த்த பிளேயர்ஸ் டேக்கிள் ஃபாஸ்ட் bowling வெரி இமேக்குலேட்லி. பாத்தீங்கன்னா மொஹிந்தர் அமர்நாத், சச்சின் டெண்டுல்கர், கவாஸ்கர், ஜிஆர் விஸ்வநாத், பிவிஎஸ் லக்ஷ்மண், டிராவிட், இவங்கெல்லாம் பால் பவுன்ஸ் ஆகுதுன்னா பின்னாடி போய் க்ளோஸ் டு த பாடி ஆடுவாங்க. பேட்டை லூஸா விடுவாங்க, அப்படியே விழும் பால் கீழே. இதை நான் பார்த்து பல யுகங்கள் ஆச்சு. அது ஏன்னு எனக்கு புரியல. ஏன் ஃப்ரண்ட்ல கமிட்டடா போறாங்க? இதை ஒரு கோச்சால ரெக்டிஃபை பண்ண முடியாதா? சொல்லி ஒரு பர்சனலைஸா ஒரு கோச்சால அந்த விஷயத்த மட்டும் ரெக்டிஃபை பண்ண முடியாதா? மற்றபடி நீங்க பவுன்சர் போட்டோ காலில் நீங்க பாலை ஏத்தி ஃபாஸ்டா போட்டோ நீங்க எது பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது விராட் கோலி. இந்த ஒரு வீக்னஸுக்காக வேணா சொல்லலாமே தவிர மற்றபடி இஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி, அப்சல்யூட்லி ஃபிட் அண்ட் இன் ஃபார்ம் as well. சார், யாரை வந்து இவங்க ஆக்க போறாங்க கேப்டனா அப்படின்றது நமக்கு ஓரளவுக்கு நியூஸாக வந்திருக்குது. பட் அதை தாண்டி டு யூ திங்க் விராட் கோலி வில் டேக் த கேப்டன்சி பேக் ஆஃப்டர் ஆல் தட் வாட் ஹேப்பன்? ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ராமா நடந்துச்சு, அவர்கிட்ட வந்து கேப்டன்சி பறிக்கப்பட்டதுன்ற ஒரு செய்தியாக வெளியே வந்துச்சு. நிறைய ட்ராமாக்கு அப்புறம் திரும்ப எவ்ரி திங் காட் பேக் டு நார்மாலிட்டி. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி மாமா மச்சானா அந்த விராட் கோலி, ரோஹித் சர்மா, இந்த கௌதம் கம்பீர் இவங்கெல்லாம் சேர்ந்து பழகிறாங்க. இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது. பட் விராட் கோலி அவருடைய ஸ்டேச்சருக்கு தாங்கிட்ட எடுக்கப்பட்ட கேப்டன்சியை திரும்ப அவர் கொடுக்கும்போது வாங்கிப்பாருன்னு நினைக்கிறீங்களா நீங்க? வாங்கிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தோனி அப்படிதான் ஆச்சு. ஜடேஜா வந்தாரு, ருத்ராஜ் வந்தாரு, திரும்பி தோனி தான் வர்றது கட்சியில. இதை அவரை ப்ரெடிக்ட் பண்ண போதே எனக்கு கலடா பண்ணாங்க. ஒரே சான்ஸ் தான் சிஎஸ்கே சால்வேஜ் பண்றதுக்கு, திருப்பி தோனி கேப்டனா வரும்னு அப்போ சொன்னேன். அப்போ இன்னும் உங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆங்கர் பண்ணியிருந்தாரு. அப்போ நான் சொன்ன போது சிரிச்சாங்க. கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் போன் பண்ணி எல்லாம் சிரிச்சாங்க. நடக்குமான்னாங்க. 8 நாள்ல நடந்துச்சு. அதனால என்ன டிஃபரன்சஸ் இருந்தாலும் இட் இஸ் இந்தியா பாஸ், ரெப்ரசென்டிங் இந்தியா. இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஆடணும் கிரேட். என்னை பொறுத்தவரைக்கும் விராட் கோலி சச் டைப் பண்ணிக்கிறேன். அவரு ஹர்திக் பாண்டியால அதே மாதிரி தான் ரேட் பண்றேன். அந்த 1 minute ஆஃப் த பாஸ்ட் கூட they will not allow that to interfere in their decisions when it comes to India. அதனால சக்சஸ் ரேட்டும் நீங்க பார்த்தா எல்லா ஃபார்மேட்ல பேட்டிங்கா இருக்கட்டும் இல்ல கேப்டன்சியா இருக்கட்டும், விராட் கோலிக்கு டெரிஃபிக்கான ரெக்கார்ட் இருக்கு. நோ டவுட் அபவுட் இட். இட்ஸ் குவைட் பிரெய்னி ஆல்சோ. ஹி நோஸ் வாட் இஸ் ட்ரைங். ரொம்ப இமோஷனல் அவுட் பஸ்ட்லாம் நிறைய இருக்கும். அதர் ரைட், ஒவ்வொருத்தரும் ஒரு டைப். ஆனா கேமுடைய நாலேஜ் எல்லாம் டெரிஃபிக். அதை நம்ம டினே பண்ண முடியாது. ஸோ ஐ டோன்ட் சி எனிபடி எல்ஸ் இன் தட் பிளேஸ். விராட் கோலி தான் எனக்கு. அதுவும் டெஸ்ட்ல வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ரேஷியோ அவர் வச்சிருக்கிறாரு. அவருடைய நம்பர்ஸ் பார்க்கும்போது மற்றவங்க எல்லாரோட அதிகம். அவரோட அக்ரெசிவ் கேப்டன்சியில் நம்ம இந்தியன் டெஸ்ட் டீமே ஒரு அடுத்த டைமென்ஷனுக்கு மாறிச்சு. அவரை பார்த்து எல்லாருமே ஃபிட்னஸ்குள்ளே நிறைய வர ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு அவரால் மாறி இருக்குது கிரிக்கெட்லேயும், டெஸ்ட் கிரிக்கெட் எஸ்பெஷலி. ஸோ அவரை விட ஒரு பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை. பட் வில் சி வாட் தே டூ. சொல்லுங்கள் சார். சின்ன விஷயம் நீங்கள் பாருங்க. சேசிங்ல சாம்பியன்றாங்க அவரு. நீ என்ன ஸ்கோர் வேணால் நான் ஒரு 2 நின்றுனே இருக்கேன். கடைசியில பால் வின்னிங் ரன் எடுக்கிற வரைக்கும் நான் இருக்கேன்னா, ஒரு T20 அண்ட் ஓடிஐலயே இவ்வளவு டெம்பரமெண்ட்டை காட்டுற வரைக்கும் என்ன கஷ்டம் இருக்க போறது? டெஸ்ட் காமிக்கிறதுல ஒன்றும் கிடையாது. இட்ஸ் ஒன்லி தட் ஸ்மால் டெக்னிக்கல் நிகழ் ஒன்லி தான். அதை ஓவர் கம் பண்ணிட்டா இல் பி ரைட் ஆன் டாப். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். சார், பட் அவங்க கண்டென்ஷனில் வச்சிருக்கிற நம்பர் 1 நேம் யாருங்கிறது ஆல்ரெடி நியூஸில் வந்துட்டு இருக்குது. அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. சுப்மன் கில். ஸோ சுப்மன் கில்லை தான் வந்து அவங்க கேப்டன் ஆக்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அவரை பற்றி நம்ம அது போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு வரேன். ஜஸ்பிரீத் பும்ராவை ஒரு வைஸ் கேப்டனாக வச்சுருக்காங்க. அவர் ஏன் இப்போ கேப்டன்சிக்கு அவரை ஃபார்வர்டாக எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டதுக்கு பதில்கள் என்ன வருது அப்படின்னா, பிசிசிஐ சைட்லேருந்து ரவி சாஸ்திரி, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி அவரோட க்ளோஸாக பும்ராவோட ஒர்க் பண்ண ஷேன் பாண்ட் பவுலர்,
பவுலிங் கோச்சாக இருந்தப்ப. ஸோ இவங்க 2 பேருடைய அட்வைஸ் பிசிசிஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜஸ்பிரிட் பும்ராவுடைய பவுலிங் ஆக்ஷன் அண்ட் அவர் இதுக்கு முன்னாடி நடந்த இன்ஜுரிஸ்லாம் வச்சு பார்க்கும்போது, நீங்கள் அவரை தொடர்ந்து 5 மேட்ச் அதுவும் இங்கிலாந்துலலாம் போய் விளாட வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இன்னொரு தடவை அவருக்கு அந்த இடத்துல இன்ஜுரி ஏற்பட்டுச்சுன்னா அவருடைய கரியரே எண்ட் ஆயிரும் அதனால் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதை மைண்டில் வச்சு தான் அவர் 5 மேட்ச் விளாட வைக்க மாட்டோம், அவருக்கு வந்து நாங்கள் குறைவான மேட்ச் தான் விளாட வைப்போம் இங்கிலாண்டில் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் அவருக்கு கேப்டன்சி கொடுக்க முடியாது. பிகாஸ் 5 மேட்சும் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நாங்கள் கேப்டன்சி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பிசிஎஸ் சொல்லியிருக்காங்க. ஆல்சோ தே வாண்ட் சம்படி ஹூ இஸ் யங் அண்ட் இன்னும் நிறைய வருஷங்கள் ஆடுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் அவங்க சொல்கிற காரணம் ஃபார் சுப்மன் கில். ஸோ நீங்கள் இதை பற்றி சொல்லுங்கள். பும்ராவோட பிரில்லியன்ஸ்ல சந்தேகமே வேணாம். த பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அந்த மாதிரி போலிங் சான்ஸே கிடையாது. ரோஹித் சர்மா such a successful captain in so many formats hails him as the most brilliant bowler. ஸோ அவரு பயங்கர பிரில்லியன்ட். பட் பர்சனலா என்ன பொறுத்த வரைக்கும் போலர் கேப்டனா இருக்கிறது ரொம்ப ரிஸ்கான விஷயம். என்னன்னா தனக்கு சரியா போலிங் வரலன்னு வச்சுங்களேன், அதுவே கொஞ்சம் டிப்ரெசிங்கா இருக்கும். இதுல போய் இன்னொரு போலர் ஆப்ரேட் பண்ணி ஃபீல்டர் செட் பண்ணி 1008 கேள்விகளுக்கு பதில் சொல்லி பேட்டர் வந்து பெட்டர் ஆல்வேஸ். இப்போ போலிங் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த போலிங் சேஞ்சஸ் பண்றது, நான் சம்டைம்ஸ் அண்டர் போல் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ஓவர் போல் பண்ணுவோம். இந்த பிரச்சனைகள்லாம் உண்டு போலரா இருக்கும்போது. ஸோ அவங்க இன்ஜரின்னு சொல்ற ரீசன் நான் கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அது இன்ஜரி ப்ரோனா இருக்கிறதுனால எவ்வளவு சஸ்டெயின் பண்ணுவார்ன்றது தெரியாது. அதனால ட்ரைஃபர் கேட் தான் ஒரே பாலிசி பெஸ்ட். ஒரு பிளேயருடைய நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு பிளேயர் ஓரளவுக்கு நல்ல ஃபிட்டா இருக்காருன்னா அந்த லாஞ்சிவிட்டி இருக்கணும். கிரிக்கெட் லைஃப் லாங்கா இருக்கணும்னா கிளியரா தனி ஸ்குவாட். சார் இவரால முடியுது சார், கெப்பாசிட்டி இருக்கு, ரைட். கெப்பாசிட்டி இப்ப தோனி இப்ப கூட 6 அடிப்பார். பட் எவ்வளவு நாளைக்கு அவரோட உடம்பு அவரால் டேக்ஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த ரீசனுக்கு தான் நான் சொல்றேன். கிளியரா ட்ரைஃபர் கேட் பண்ணிட்டா ஒயிட் பால் கிரிக்கெட்ல ஓடிஐக்கு இந்த ஸ்குவாட், T20க்கு இந்த ஸ்குவாட், டெஸ்ட் மேட்ச்க்கு இந்த ஸ்குவாட் டோட்டலி டிஃபரெண்டா தான் பார்க்கணும். இது லாங்கஸ்ட் ஃபார்மேட், இது ஒரு ஃபுல் டே ஃபார்மேட், இது ஹாஃப் டே ஃபார்மேட். அப்படிதான் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம், ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஒரு ஆட் ஃபிலிம்ன்ற மாதிரி தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க அது ஓவர்லேப் பண்ண விட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? டெஸ்ட் மேட்ச்ல பாருங்க, T20ல ஆடி போய் அந்த பால போய் ஆடுறா இருப்பார், ஸ்லிப்புக்குன்னுவீங்க. அதை சொல்றீங்க. T20ல எல்லா பாலையும் ஆடும், ஒரு பாலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. டெஸ்ட் மேட்ச்ல லீவ் தி ஆர்ட் ஆஃப் லீவிங்ன்றோம். அது வராது. டக்குன்னு எவ்ரி பாலுக்கு ஆக்சுவலா இது T20ல இந்த பால் நவுந்து போய் அடிச்சிடலாம். இது டெஸ்ட், எதுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரோக் போகணும்? இது குவிக் சிங்கிள், T20 எடுக்கணும். டெஸ்ட் என்ன அவசரம் சிங்கிளுக்கு? எப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க? ஒவ்வொரு பாலுக்கும் 3 தாட்ஸோட கிரியேட் ஆட முடியாது. அதனால இண்டிபெண்டா ஸ்பெஷலைசேஷன் இஸ் பெஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இல் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபிட்னஸ். அந்தந்த ரிஜிம்க்கு அந்தந்த டைப் ஆஃப் ஃபிட்னஸ் ஒன்று இருக்கும். டெஸ்ட் மேட்ச்ல கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா ஓடிஐலயோ T20லயோ இருக்க முடியாது. T20ல 120 பால் ஃபுட்பால் மாதிரி ஓடினே இருக்கணும். அது அந்த மாதிரி ஒரு மென்டல் டஃப்னஸ் அண்ட் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். அதனால தனித்தனியா 3 டீம் இருக்கிறது தான் பெஸ்ட். சார் இப்போ பும்ராவை இவங்க வந்து ஏன் கேப்டன் ஆக்க முடியாதுன்றது ரீசன் சொல்லிட்டாங்க. பட் அதை தாண்டி இதுக்கு முன்னாடி இருந்த இந்த ஒரு வைஸ் கேப்டன் ஒருத்தர் இருப்பார் டீமில், அவரை வந்து கேப்டனாக அடுத்து அவர் தான் ஆவாருன்னு அவர் வெயிட் பண்ணிருப்பார். ஓகே இப்போ இந்த கேப்டனுக்கு ஏதாவது அந்த இதுலலாம் அந்த ராஜ்யசபையிலலாம் இவருக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னா அடுத்து அந்த இடத்துக்கு நம்ம தான் போவோம் அப்படின்னு ஒருத்தர் காத்துக்கிட்டே இருப்பார். கடைசி வரைக்கும் அவர் அங்கே போக மாட்டார், அங்கேயே உட்காந்துருப்பாருன்ற மாதிரி. இந்த வைஸ் கேப்டன்ற கான்செப்ட் எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒருத்தர் வைஸ் கேப்டனா டீம்ல இருக்கிறாரு, அவர் கடைசிக்கு வைஸ் கேப்டனாக தான் இருக்கிறாரு. இது KL ராகுலுக்கு நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நடந்திருக்குது. கேப்டன் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து கடைசி வரைக்கும் யார் கேப்டனா இவர் அங்கேயே தான் இருப்பார். ஸோ இந்த பும்ரா மேட்டர்ல நான் கேட்கல, பட் பொதுவாக கேட்குறேன். நம்ம இந்தியன் கிரிக்கெட்ல மட்டும் இது நடந்துட்டே இருக்குது. வைஸ் கேப்டன் நெவர் கெட் ப்ரொமோட்டட் ஆஸ் த கேப்டன். அப்போ நீங்க எதுக்கு அவருக்கு வைஸ் கேப்டன் ஒரு பதவியை கொடுத்து சும்மா டீம்ல உப்புக்கு சப்பா உட்கார வச்சிருக்கீங்க? ஆமா, சில பேர் நீங்க சொல்ற மாதிரி நம்பர் 2வாவே இருப்பாங்க. அது எதுக்கு எனக்கு புரியாது. ஹீரோவோட ஃப்ரெண்டாவே ஒருத்தர் வந்து இருப்பார், பாத்திருக்கீங்கல்ல? அவர் ஹீரோவா வர மாட்டார். எப்போ ஹீரோ ஃப்ரெண்டு இல்ல காமெடி ஃப்ரெண்டாவே ஒருத்தர் இருப்பார். ஆனா அவர் பெரிய மெயின் காமெடி வரவே மாட்டார். அது அந்த மாதிரி தான். பட் இது என்னன்னா, உங்களுக்கு டெஃபினட்டாவே பிரெயின்ஸ் இருக்கு, பட் ஒரு லீடர்ஷிப் அளவுக்கு டைனாமிசம் உங்கள்கிட்ட இல்ல அப்படின்ற ஒரு ஃபேக்டர் டிஃபரன்ஸ் ஒன்று காமிச்சுனே இருப்பாங்க. அதுதான் அந்த ஸ்லெண்டர் லைன் பிட்வீன் கேப்டன்சி அண்ட் வைஸ் கேப்டன்சி. அவர் வைஸ் கேப்டனே போட்டு கட்சியில் ஒரு வயசான கேப்டன் ஆயிடுவார் லாஸ்ட்ல, அப்படியே ரிட்டையர் ஆயிடுவார். அது மாதிரி நீங்க சொல்றது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ சப்போஸ் கேப்டனுக்கு திடீர்னு ஒரு மேட்ச்ல இன்ஜரினா இவர் தான் பண்ணியாகும், இல்லை நெக்ஸ்ட் டெபுட்டி பண்ணி தான் ஆகணும். அதனால மென்டலி ஃபிட் தான். நீங்க சொல்றது ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. சார் இப்போ அவங்க கண்டென்ஷன்ல முன்னாடி தூக்கி வச்சிருக்கிறது யாரு அப்படின்னா சுப்மன் கில். அதுதான் ரிப்போர்ட்ஸ்ல வந்துட்டு இருக்குது. சுப்மன் கில் வில் பி ஆர் கேப்டன் பிகாஸ் அவர் வந்து வயசும் கம்மி அப்படின்றாங்க. எனக்கு அதுல 2 கேள்வி இருக்குது.
ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, சுப்மன் கில் ஆஸ் அ டெஸ்ட் கேப்டன் நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க, அதுவும் டிரெக்டாக இங்கிலாண்டில் போய் இங்கிலாந்துக்கு அகெயின்ஸ்டாக டெஸ்ட் சீரீஸில் லான்ச் பண்ணுறீங்கன்றது இது ஒரு மிகப்பெரிய கேம்பிளாக தெரியலையா? கண்டிப்பா கேம்பிள் தான். இப்போ ஆஸ்திரேலியால பவுன்ஸ் கவுண்டர் பண்றது கஷ்டம். இங்கிலாந்துல நான் சொன்னேன் உங்களுக்கு, டீன் ஜோன்ஸ் என்ன சொன்னார், அவர் ஆஸ்திரேலியால குயிக்கா இன்ஸ்டிங்டிவா கிரிக்கெட் ஆடுறாரு அந்த பவுன்ஸ்ல. பட் ஷேட் ஸ்லோவா பாஸ்கி, பேட் வந்து கொஞ்சம் மெதுவா எடுத்து வரும், ஏன்னா அலோவன்ஸ் கொஞ்சம் கொடுக்கணும் ஸ்விங்குக்கு, நான் மாத்திப்பேன்றாரு. இப்போ அந்த மாதிரி ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்ல சம்டைம் ஸ்விங் இல்லாம ரொம்ப நல்லாவும் ஸ்கோர் பண்றவங்க போயிட்டு, எனக்கு வந்து பெஸ்ட் விஷஸ் சுப்மன் கில் சூப்பர் டூப்பர் கேப்டனா வரட்டும், சூப்பர் டூப்பரா பேட்டிங் அடிக்கட்டும், எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான். இப்ப பார்க்கும்போது சேலஞ்சிங் பேட்டிங்க்கு சேலஞ்சா கண்டிஷன்ஸ் இருக்கும்போது என்ன ஆடுறாங்கன்னு எனக்கு பாதி பேர் எனக்கு புரியவில்லை. அப்படி பார்க்கும்போது நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி பிரில்லியன்ட் ஆட்டாரு. ஆஸ்திரேலியால ஒரு மேட்ச் அடிச்சார் பாருங்க செஞ்சுரி. அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். அப்போ டெரிபிக்கான அட்ஜஸ்டபிலிட்டி, அடாப்டபிலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அர்த்தம். கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் எனக்கு சுப்மன் கில் நல்ல கேப்டன் ப்ரூவ் பண்ணிட்டாருன்னா அவர் காலையிலேயே நான் ஊந்துடுறேன். அவர் இன்னும் எனக்கு அந்த சான்ஸே கொடுக்கல காலில் விழுறதுக்கு. நான் ரெடி அவர் காலில் விழுறதுக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். ஒரு லோ ஸ்கோர்ல ஒரு ஜிடி ஆல் அவுட் ஆகும்போது தன்னுடைய பிரைம் போலருக்கு முதல்ல கொடுக்காம 20 ரன்ஸ் போது ரஷித் கானை கொண்டு வருது. சாய்க்கு ஸ்டோர்னு ஒரு போலரை கையில வச்சுன்னு 19th ஓவரோ 21st ஓவரோ கொடுக்குறது 20 ஓவர்ஸ்ல. என்ன ஐடியா அதெல்லாம் எனக்கு புரியல. அது அவ்வளவு பெரிய மேதாவித்தனால என்ன இருக்குன்னு எனக்கு புரியல. சோ அதனால அவருடைய பிரில்லியன்ஸ் கேப்டன்சி இது வரைக்கும் அவர் காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அதனால சொல்றேன். இப்போ ஐபிஎல்ல பண்ண கேப்டன்சியை வச்சு இதுக்கு முன்னாடி T20க்கு கொடுத்துருக்காங்க. ஹார்திக் பாண்டியா ஜிடியை வந்துட்டு கேப்டன்னா இருந்து கப்படிச்சு முதல் சீசன்லேயே கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹார்திக் பாண்டியா இந்தியாவுடைய கேப்டன்சி மெட்டீரியலுக்குன்னு சொல்லி மைண்டில் யாருக்குமே பிசிசிஐயில் கிடையாது. ஆனால் அந்த ஜிடி கப்படிச்ச உடனேயே அடுத்து வந்து இவர் தான் நம்ம கேப்டன் முடிவு பண்ணி T20யில் கொண்டு வந்தாங்க. ரைட்டு. அடுத்து அந்த வகையில் பார்த்தா கூட T20 ஃபார்மேட்டோட கேப்டன்சிக்கு நம்ம டெஸ்ட்டை யோசிக்கவே முடியாதுன்றது ஒன்று. அண்ட் சுப்மன் கில் T20லேயே ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கேப்டனாக இது வரைக்கும் பண்ணலைங்கும் போது இது வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது சார். அண்ட் அதர் கண்டென்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் KL ராகுல் இந்த டீம், விராட் கோலி இந்த டீம். ஸோ இவங்கள மாதிரி சீனியர் பேட்டர்ஸ் யாராவது ஒருத்தவங்க கிட்ட அட்லீஸ்ட் நீ டெம்பரரியாக கொடுத்துட்டு உங்களுடைய பெர்மனன்ட் கேப்டன் ஒருத்தரை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சீனியர் யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேட்டர்ஸ்ல கொடுத்துறது தான் பெஸ்ட். ஐ ஃபீல் KL ராகுல் ஆர் விராட் கோலி. வாட் யூ சீ? You're right. Perfectly, I agree with you. 100% I agree with you. Virat Kohli and KL Rahul, technically the best. Adverse conditions cricket ஆடுறதுக்கு the best. கேப்டன்சி டெஃபினட்டாவே ஷேட் ஹையர், இவர் சுப்பீரியர் விராட் கோலி. பட் நெக்ஸ்ட் பெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா KL ராகுல் தான் கொடுத்தாகணும். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேப்டன்சில. அப்படி ஒன்றும் மிஸ்டேக் அவர் பண்ணிடுவார்னு எனக்கு தோணல. மேபி he has to grow. சுப்மன் கில் has to grow. He will learn and become a good captain. இப்பதான் நான் சொல்றது. இப்போ அவர் வந்து நாட் ஃபுல்லி குவாலிஃபைட் ஃபார் கேப்டன்சி. அண்ட் தட் ஒன் மோர் திங் இஸ், அவர் வெறும் பேட்டர் ஆடுறதுல இன்னும் பெட்டர் ஆடுவாருன்றது என்னுடைய எண்ணம். இப்ப திருப்பி ரிஷப் பண்ணிட்டு ஆன மாதிரி விக்கெட் கீப்பிங் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, கேப்டன்சி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பேட்டிங் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாம் அஃபெக்ட் ஆகுது பாருங்க. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். சார் இந்த லிஸ்ட்டில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வருவார். பட் என்ன பிரச்சனைனா ஸ்ரேயஸ் ஐயர் ஹேஸ் நாட் பீன் பார்ட் ஆஃப் த பிளேயிங் 11 கன்சிஸ்டன்ட்லி இன் டெஸ்ட் கிரிக்கெட் இந்தியாவுக்கு. அவருடைய இன்ஜுரிக்கு இஷ்யூஸ்னால இதனால வந்துட்டு அவர் வந்து டெஸ்ட்டில் இன்னும் ஒரு ப்ராமினெண்ட்டாக அவருக்கு ஒரு ஸ்பாட் கிடைக்காதனால அவரோட கேப்டன்சி ஐடியாஸையும் நம்ம இப்போதுக்கு உள்ளே கொண்டு வர முடியாது. இட்ஸ் டூ ஏர்லி. நான் என்னோட கேள்வியில் 2 கேள்வி இருக்குதுன்னு இந்த சுப்மன் கில்லை இவங்க கேப்டனாக கொண்டு வரதுக்கு சொன்ன காரணங்களில் முதல் இது கேட்டுட்டேன். 2வது என்னன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு லாங் டேர்மாக சர்வ் பண்ணுற ஒரு கேப்டன் நாங்கள் இப்போவே எடுத்துடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டவுட்டு, நீங்கள் எந்த கேப்டன் இதுக்கு முன்னாடி லாங் சர்விங்காக விட்டு வச்சுருக்கீங்க? தோனிக்கு அப்புறமா விராட் கோலின்னு ஒருத்தர் வந்தார், அவரே சில வருஷங்களில் கிளம்பியாச்சு. அடுத்து ரோஹித் சர்மா. ஒரு 4 இது போக போக இன்னும் கம்மியாயிட்டு தான் போகும் சார். பிகாஸ் இன்னைக்கு கிரிக்கெட் இன்னைக்கு தோனி வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு கேப்டன்சி ஐபிஎல் மாறிட்டே போகுது, கேம்கள் மாறுது, அந்த பிளேயிங் மெத்தட் மாறுது, இப்போ இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம் ஆமான்னு சொல்லியிருக்காரு. ஸோ தட் இஸ் ஹவ் கிரிக்கெட் இஸ் சேஞ்சிங். 2020க்கு அப்புறம் வேற மாதிரி மாறிடுச்சு. இப்போ 2023-24க்கு அப்புறம் இன்னும் மாறுது. நீங்கள் எப்படி ஒரு லாங் சர்விங் கேப்டன் 25 வயசுல இன்னைக்கு வராருப்பா சுப்மன் கில், 37 வயசு வரைக்கும் அவர் இருப்பார்னு முதல்ல சொல்லவே முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த லாங் சர்விங் கேப்டன் ஆசையே எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். யூ கேன் யூஸ் த சீனியர் பேட்ஸ்மேன். லாங் டேர்ம் நீங்க யோசிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் கிரைடீரியா, ஒரு பிளேயர் வந்து கேப்டனா போடுறதா அவருக்கு கன்சிஸ்டன்சி இருக்கா, ஃபார்ம்ல கன்சிஸ்டன்சி இருக்கா, அவர் சஸ்டெயின் பண்ணுவாரான்றது, அவருடைய பேட்டிங் பிளேஸ் இந்த டீம் இஸ் அச்சீவ்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தாகணும். மோஸ்ட்லி பேட்டர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம கேப்டனா. அப்படி பார்க்கும்போது கோலி, KL ராகுல் அண்ட் அப்கோர்ஸ் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சிக்கான சான்ஸ் பெட்டர். ஓடிஐ பொறுத்த வரைக்கும் அதுல மேனேஜ் பண்ணுவார். பட் அவருக்கு இருக்கிற ரெசிலியன்ஸ், அந்த மென்டல் ஆட்டிடியூட்லாம் பார்த்தா the way he is going about
பாண்டிங் டீம்ல கிரியேட் பண்ற விதம், ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதெல்லாம் பார்த்தா டெஸ்ட் கூட ஒரு சேலஞ்ச் எடுத்துன்னு அவர் பண்ணிடுவாருன்னு எனக்கு தோணுது. அது குட் பி சர்ப்ரைஸ் பேக்கெட். அவர் திடீர்னு உள்ள இந்த பக்கம் வருது. அதனால அவருக்கு சான்ஸ் இருக்கு. அவர் வந்து எந்த சேலஞ்ச், ஏன்னா டவுன்ல இருந்தா கூட தட்ட 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 தடன்னு ஃபார்ம் வந்துடுறாரு இங்க இருந்தும். எப்படி அப்படி ஒரு கான்பிடன்ஸ் இருக்குது இல்லை? ஏன்னா ஆட்டிடியூட் அவ்வளவு ஹைப்பர் பாசிட்டிவா இருக்கு. ஸோ அவருக்கு தட் இஸ் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ் ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஆடுறாங்க. இவர் அவ்வளவு அட்வென்ச்சரஸ் ஆடல. லாங் இன்னிங்ஸ் வந்து இன்னும் பெட்டரா சூட் ஆகும் தோணுது எனக்கு. ஓடிஐலயோ இல்ல டெஸ்ட்லயோ கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஒரு கன்ஃபர்ம்டா ஒரு பிளேஸ் இருக்கு. அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ், ஏன்னா அப்ராட் போகும்போது அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது forget what happened in Australia. But otherwise, கோலி அண்ட் KL ராகுல் தான் ஐடியல் ஃபர்ஸ்ட் டாப் 2 சாய்ஸா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனால் லைட்டர் நோட், ஒருவேளை இந்த எம்ஆர்எஃப் பேட்டு சுப்மன் கில்லுக்கு இப்போ அந்த ஸ்பான்சர் வந்திருக்குது இப்போ சில மாதங்களுக்கு முன்னால். எம்ஆர்எஃப் பேட் வாங்கிட்டார், அப்போ இவரை கேப்டனாக போட்டுடலாம் அப்படின்னு எதுவும் முடிவுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது சுப்மன் தில் ஆயிடும். சார், இப்போ இந்த கேப்டன்சி பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறமே எனக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, ஏர்லியர் எபிசோட்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வீடியோஸ் உங்களுக்கே தெரிஞ்சதுக்கும். அதுக்கு முன்னாடி இருந்து லாங் டர்மாக பண்ணியிருக்கீங்க நீங்கள், நீலு சார், அப்புறம் இவர் நம்ம பிரசாத் சார், நீங்கள்லாம் சேர்ந்து பண்ண அந்த வீடியோவை நான் உட்காந்து அதை வந்து ரொம்ப அப்படியே டென்ஷனாக இருக்குது. ஒர்க் முடிச்சுட்டு போயிட்டு வீட்டில் உட்காந்து படுக்கணும்னா கூட ஒரு 1/2 மணி நேரம் அதை பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். அந்த உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த கேப்டன்சி பற்றி பேசணுன்னே எனக்கு அந்த எபிசோட் ஞாபகம் வந்துச்சு. ஒரு எபிசோடில் என்ன டாபிக் அப்படின்னா, டு யூ திங்க் இந்தியா ஷுட் ஹாவ் டிஃப்ரெண்ட் கேப்டன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃபார்மட்ஸ், இல்லை ஒரே கேப்டன் ஃபார் எவ்ரி ஃபார்மட் அப்படின்றதான் டாபிக். அதில் நீங்கள் அவங்களோட பேனல் பேசின அந்த வீடியோ தான் எனக்கு இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஞாபகம் வந்து நான் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு கவனிச்சிட்டு இருந்தேன். ஸோ how much do you miss working with them? Yeah, because spontaneous humor, you just can't believe the way they are spontaneous. Can you believe 25 minutes per episodeங்கிறது கலைஞர் டிவில 25 into 10 250 minutes வேற டாபிக்ஸ். I didn't even know what the topic was. ஏன்னா நானே கிரியேட் பண்ணல டாபிக். சும்மா மைக் அப்படி போடும்போது இந்த தடவை கேப்டன்சி பத்தி பேசுறோம் அப்படின்னு 3 பேர் 25 மினிட்ஸ், 3 பேர்ல 4 பேர் 25 மினிட்ஸ் பேசுறது கிண்டலா ஒரு டாபிக் முடிச்சுட்டு திருப்பி ஷர்ட்டை மாத்தினு மைக்கை போடும்போது இப்ப நம்ம டெரரிசம் பேசுறோம், டெரரிசம் 25 மினிட்ஸ், இப்படி கண்டினியூஸா 10 எபிசோட்ஸ் இன் சிங்கிள் டேக். கேன் யூ பிலீவ்? எக்ஸ்டெம்போர்ட். அப்ப அந்த 2 பேருடைய ஹியூமர் லெவல் எப்படி இருக்கும், கிரிக்கெட்டை பத்தின நாலேஜ் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிரிப்பு மூடினே இருப்பாங்க, ஆனா கூட கண்டென்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ டெஃபினெட்லி ஐ மிஸ்ட் ஹிம். எல்லாம் பிஸ்தாங்க ஹியூமர்ல. அது வேர்ல்டு ஓவர் அவங்களுக்கு செம்ம ஃபேன்ஸ், யங்ஸ்டர்ஸ் மத்தியில செம்ம ஃபேன்ஸ் இருக்கு. ஏன்னா அப்சல்யூட் எக்ஸ்டெம்போர் ஹியூமர். டாக்கு பேக்கு அப்படின்னா அது என்கிட்ட டயலாக் எல்லாம் அப்படியே மனப்பாடம் பண்ணிலாம் எனக்கு அனுப்புறாங்க எல்லாரும் வீடியோல, ஐ மீன் ஆடியோல. அப்படி சிரிக்கிறோம்னு சொல்லிட்டு. டெஃபினெட்லி அவங்க இப்போ இருந்திருந்தாங்க அப்படின்னா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு அதுக்கு ஒரு 10 எபிசோட் அவங்க கிட்ட பேசி வாங்கி நம்ம சேனலில் போடணும்னு ஆசைப்பட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் குட் நாட் ஹேப்பன். மறுபடியும் சந்திப்போம். ஆர். தேங்க்யூ சார்.